வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம சாவித்திரி தேவி அந்த யமனை வென்று அவளுடைய ஆன்மாவும் நம்ம பிரபஞ்ச அன்னையினுடைய ஆன்மாவும் சேர்ந்து அவள் புவிக்கு வரும்போது அவளுக்கு ஏற்பட்ட அந்த சந்தோஷமான ஒரு தருணம் இருக்குல்ல சார், அது அவங்க எப்படிலாம் அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சு நிற்பாங்க அந்த புவிக்கு வர அந்த டைமில், அவங்க எந்த மாதிரி ஒரு சிந்தனையோடு வந்திருப்பாங்க அப்படின்றத பற்றி இன்னைக்கு சொல்லுங்கள் சார். சாவித்திரி புத்தகத்தில் 671வது பக்கத்தில் என்ன சொல்கிறாருன்னா, A marvelous sun looked down from ecstasis skies அப்படின்னு எழுதுறார். அற்புதமான சூரியன் மதுரமான ஆகாய வெளியிலிருந்து கீழோக்கி பார்த்தது. அந்த அற்புதமான சூரியன் மதுரமான ஆகாய வெளியிலிருந்து கீழோக்கி பார்த்தது. அதாவது சாவித்திரியின் உள்ளே இயங்கக்கூடிய ஆன்ம கதிர் ஒளி கீழ்நோக்கி அவள் மூலாதாரத்தை நோக்கி பார்த்தது. அவளுக்குள் இருக்கிற ஆன்மாவை நோக்கி பார்த்ததை சூரியன் பார்த்ததோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அடுத்து, ஆன் வேர்ல்ட்ஸ் ஆஃப் டெத்லெஸ் பிளிஸ் பர்ஃபெக்ஷன்ஸ் ஹோம்ங்கிறார். அதாவது மரணமற்ற பேரானந்தம் நிறைந்த தூய்மையான இல்லத்திற்கு திரும்பினால். எங்க திரும்பினால்? மரணமற்ற பேரானந்தம் நிறைந்த தூய்மையான இல்லத்திற்கு திரும்பினாள்ங்கிறார் சாவித்ரி. அடுத்து சொல்றார், மேஜிக்கல் அன்ஃபோல்டிங்ஸ் ஆஃப் தி எட்டர்னல்ஸ் ஸ்மைல் அப்படிங்கிறார். மாயமான மறைக்கப்படாத நித்தியத்தின் புன்னகையாலும் கேப்சரிங் ஹிஸ் சீக்ரெட் ஹார்ட் பீட்ஸ் ஆஃப் டிலைட், அதாவது ஆனந்தத்தினாலும் கவர்ந்து இழுக்கப்பட்ட ரகசிய இதயத்தாலும் காட்ஸ் எவர்லாஸ்டிங் டே சரவுண்டட் ஹர் அப்படின்னு சொல்றார். கடவுளின் தேயாத பகல். பகல் ஓகே, அது என்ன தேயாத பகல்? ராத்திரியா வரல, அதுதான் தேயாத பகலுங்கிறார். அவளை சூழ்ந்து மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது. சாவித்திரி புவிக்கு வரும்பொழுது வெற்றி பெற்று அந்த பிரபஞ்ச ஆன்மாவோடு இணைந்து தன் ஆன்மாவை பிணைத்து கொண்டு வருகிற பொழுது அவருக்கு ஏற்பட்ட ஆனந்தங்கள். தவம் செய்து வரம் பெற்று நிலை உயர்ந்து மரணத்தை வென்றாலும் மீண்டும் திரும்பி வந்து இந்த மண்ணுலகத்திற்கும் மனித குலத்திற்கும் சேவையாற்றிட வேண்டும் என்று சாவித்திரி செய்தது போல நாமும் அந்த இறை எண்ணெயோடு கலந்தாலும், எப்படி சாவித்திரி சுப்ரீம் காடெட் என்று சொல்லக்கூடிய ஆன்மாவின் மையத்தை தன்னுடைய ஆன்ம மையத்தோடு இணைத்தது போல நாமும் அந்த இறை அன்னையோடு கலந்தாலும் அவளின் சுப்ரீம் காடெட் என்று சொல்லப்படுகிற ஆன்மாவின் மையத்தை நம் ஆன்ம மையத்தோடு இணைத்தால்தான் நாம் மரணத்தை வென்றதோடு மட்டுமல்லாமல் இந்த புவியின் இரும்பு சட்டத்தை உடைக்க முடியும். இப்ப நான் வெறுமனே இந்த இயற்கை நீதிகளை, இயற்கை சட்டங்களை வென்றிட முடியுமான? முடியாது. சாவித்திரி வெல்ல முடியும் சொல்றா, விதியை மாற்ற முடியும் சொல்றா. எப்படி சொல்றா? அந்த பிரபஞ்ச அன்னையுடைய ஆன்மாவையும் தன் ஆன்மாவையும் இணைத்து கொண்டு விட்டதால் இந்த இயற்கை சட்டங்களை உடைத்தறிய முடியும் சொல்றா. அப்ப நாமெல்லாம் இந்த இயற்கை சட்டத்தை, நமக்கு இருக்கப்பட்ட விதிகளை எல்லாம் வெல்ல முடியும், உடைக்க முடியும்னா நமக்கு எங்க சக்தி கிடைக்கும்? பிரபஞ்ச அன்னையுடைய அந்த தெய்வீக அன்னையுடைய ஆன்மாவை நம்ம ஆன்மாவோட இணைச்சாதான் அப்பதான் மரணத்தை வெல்ல முடியும். வெறுமனே மரணத்தை எப்படி வெல்ல முடியும்னா வெல்ல முடியாது, வெறுமனே வெல்ல முடியாது. சாவித்திரி போல பிரபஞ்ச ஆன்மாவை நம்மோட இணைச்சிக்கணும். இந்த ரகசியத்தை சொன்னவர் உலகத்தில் மகான் அரவிந்தர் மட்டும்தான். சாவித்திரி அம்மாவுக்கு இப்படி ஒரு ஆனந்தம் எப்படி வராம இருக்கும்? ஏன்னா அவங்க யாரோட இணைஞ்சு வராங்க? அந்த பிரபஞ்ச அன்னையே இணைஞ்சு வரும்போது அவளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆனந்தமும் அந்த தைரியமும் வந்துருச்சு. நம்மளால எதையும் மாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்துச்சு. சாவித்திரி அம்மாவுக்கு பிரபஞ்ச அன்னையுடைய ஆன்மா துணை இருந்தது. எங்களால பிரபஞ்ச அன்னையினுடைய ஆன்மா வரைக்கும் தொடர்பு கொள்ள முடியலன்னாலையும் எங்க பெரும்பேற்கண்டையில் இருக்கிற சாவித்திரியை நாங்க துணையை வச்சுக்கினா போதும். ஏன்னா அவளே ஆட்டோமேட்டிக்கா அவங்க துணையில இருக்கும்போது நாங்களும் அதுல போய் சங்கிலி மாதிரி நாங்களும் இணைஞ்சிக்கலாம் சார். இவ்வளவு கிட்டத்துல இருக்கும்போது நாங்க அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. சாவித்திரி அம்மா இருந்தா போதும், அந்த பேரானந்தத்தை நாங்களும் உணரலாம் அப்படின்னு இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் மூலியமா சொல்லி புரிய வச்சிங்க. ரொம்ப நன்றிங்க சார். சார், அடுத்ததா 2026 அப்படின்ற ஒரு புதிய வருடம் எல்லாருக்குமே பிறக்க போகுது. இந்த 2026வது ஆண்டாவது நாங்கள் சிறப்பாக அமைச்சிக்கணும்னா சில வழிமுறைகள் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் சார். ஒவ்வொரு புது வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடி
நாம் என்ன சொல்கிறோமோ அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். வருஷம் புதுசு புதுசாக பிறக்கும். இந்த வருஷம் நமக்கு நல்லதெல்லாம் நடக்கணும்னு கோயிலுக்கே போகாதவங்களாம் கூட நீண்ட வரிசையில் நின்று வேண்டிப்பாங்க. ஒரு நாள் கோயிலுக்கு போய் வந்து விட்டாலே இந்த வருடம் முழுக்க நமக்கு நல்லதெல்லாம் நடந்துரும்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் நாம் 1ஆம் தேதி போய் வேண்டிக்கிறதுங்கிறது ஒரு சம்பிரதாயமாக போச்சு. ஆனால் அடுத்த 2ஆம் தேதியிலேருந்து என்னென்னா, போன வருஷம் வாழ்ந்த முறை என்னவோ அதைத்தான் திரும்ப அப்படியே வாழப்போம். ஒரு மாற்றமும் இல்லை. ஜோசியரை மாற்றிடுவோம், வீட்டை மாற்றிடுவோம், கூட இருக்கிற ஃப்ரெண்டு சரியா இல்லைன்னா மாற்றிடுவோம், கடவுளே கூட மாற்றிடுவோம். நாம் வேண்டினது அவர் செய்யலைன்னா அவரே மாற்றிடுவோம். ஆனால் நாம் மட்டும் மாறாமல் பார்த்தோம். இப்போது 2026 நம்ம ராசி என்ன சொல்லுது அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கிற ஆர்வம். இந்த பலகீனமான இந்த அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு நிறைய ராசி பலன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது வருஷம் இருக்கிற அந்த ராசி பலனை சொல்லி இவங்க கேட்டு எந்த மாற்றமும் நடந்ததில்லை. 2026ங்கிற இந்த புது வருஷத்துலையாவது நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற ஒரு அறிவில் தெளிவு வேணும். இதுக்கு அன்னை ஏராளமான வழிகாட்டுதல் சொல்லியிருக்காங்க. அரவிந்தருடைய சாவித்திரியில் நிறைய ஞான கருத்துக்கள் இருக்குது. பெரும்பேற்கண்டியில் இருக்கிற சாவித்திரி கோயில் என்பது உலகத்தில் இருக்கிற எல்லா கோயிலும் மாதிரியான ஒரு வழக்கமான கோயில் கிடையாது. அங்கே நாம் பலமுறை வகுப்பு நடத்துகிறோம். விதியிலிருந்து விடுதலை அப்படிங்கிற பேரில் அந்த நிகழ்ச்சியில் உட்காந்து பொறுமையாக குறிப்பெடுத்துக்கிட்டாங்கன்னா அவர்களிடம் இருக்கிற அறியாமை விலகும். ஒரு ஞான தெளிவு அவங்களுக்கு கிடைக்கிறதுனால நாம் எதையெல்லாம் செய்து கஷ்டப்பட்டுருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு புரியும். என்ன செய்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்கிற ஒரு தெளிவு பிறக்கும். நமக்கு பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு காரணம் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு நிரந்தரமாக அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கலாம். இந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் வரக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். நமக்கு என்ன வேணும்னு கேட்டு பெறலாம். சாவித்திரி கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு பெறலாம். நமக்கு என்ன விதி, நமக்கு என்ன வகுக்கப்பட்டிருக்கோ அதை மாற்றி எழுத முடியும். அப்படிங்கிற அந்த சாவித்திரி ஞானம் நமக்கு கிடைக்கும். செல்வம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா, கௌரவம் வேணுமா, குடும்பத்தில் முன்னேற்றம் வேணுமா, என்ன வேணும், நமக்கு வேண்டியதெல்லாம் பெறுவதற்கு சாவித்திரி இருக்கிறாள். நமக்கு வேண்டாததெல்லாம் விலக்கிடுவதற்கு, வினையை அறுத்தெறிவதற்கு, விதியை மாற்றி எழுவதற்கு அவள் இருக்கிறாள். ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை கோயில் போவதனாலோ அந்த முதல் நாளென்று வரிசையில் நிற்பதாலோ புது வருடம் நமக்கு புதியதாக ஏதோ கொடுத்து விடும் என்று அஞ்ஞான நம்பிக்கையில் எதுவும் நடக்காது. புது வருடத்திலே நாம் புதியதாக பிரயோஜனமான பல உயர்ந்த விஷயங்களை நாம் பிராக்டிஸ் பண்ணணும். நம்மிடம் இருக்கிற வேண்டாததை விடுவதற்கு ஒரு துணிச்சல் வேணும். இந்த வருஷம் எனக்கு என்னவெல்லாம் நடக்கணும்னு நீங்கள் ஒரு கனவோடு வாங்க, அந்த கனவை நிறைவேற்றுகிற பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். என்ன தைரியத்தில்? சாவித்திரியில் சொல்லப்பட்ட ஞானத்தை ஒரு 4 மணி நேரத்தில் விளக்கமாக சொல்லி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்து ஒரு வருடத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஆழ்ந்த ஒரு பழக்கமாக மாற்றி பிறவி முழுவதும் பேரானந்தமான அதிர்ஷ்டகரமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தரக்கூடிய அந்த பயிற்சியை நீங்கள் பெறணும். பயிற்சியை பெறணும், தொடர்ந்து முயற்சியில் இருக்கணும். வெற்றியை அடைகிற வரை உங்களுடைய அந்த நடைமுறைகள் செயலில் இருந்தால் அதற்கான வெற்றி என்பது எப்போதோ அல்ல, அந்த மாதத்திலேயே அதற்கான பலனை பார்க்கலாம். நான் கூப்பிடுறேனே வாங்கன்னு, நீங்கள் என்ன வாங்கணும், உங்களுக்கு என்ன வேணுங்கிறத வாங்க, இந்தாங்கன்னு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நம்ம எடுத்து சொல்கிறோமே. சாவித்திரி கோயில் என்பது நம் தலையெழுத்தை மாற்றக்கூடிய, ஒவ்வொரு நாளும் புது புது அர்த்தத்தை, புது புது சந்தோஷத்தை, புது புது ஆனந்தத்தை நம் வாழ்வில் தரக்கூடிய ஒரு அற்புதமான கோயில். அந்த சாவித்திரியை பயன்படுத்திக் கொள்பவர்களுக்கு, அவளை கெட்டியாக பிடித்து கொள்வதற்கு நமக்கு ஞானம் இருக்குமானால் 2026 மட்டும் இல்லை, இந்த பிறவி முழுக்க வெற்றி தான், ஒவ்வொரு நாளும் வெற்றி தான் அப்படிங்கிறத நாம் உத்தரவாதம் தர முடியும். 2026 சுபிட்சமாக அதிர்ஷ்டமாக இருப்பதற்கு அன்னையை போற்றி, பகவானை போற்றி, சாவித்திரியை போற்றி, அவர்களுடைய ஞானத்தை நாம் போற்றி வணங்கினால், அதன்படி நடந்தால் இந்த வாழ்வு பெருமைமிகு ஆண்டாக நமக்கு அமைஞ்சிடும். இந்த வருகின்ற 2026 இவ்வளோ நாள், இந்த 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாம எல்லா கோயிலுக்கும் வருஷத்துல ஒரு நாள் போவோம், அதுக்கப்புறம் அதே பழைய வாழ்க்கையை ரொட்டேஷன் பண்ணிட்டு இருந்தோம்.
ஆனா இப்போ உங்க வீடியோ மூலியமா பலனடைஞ்சவங்க பலாயிரம் பேர். பட்டி தொட்டி எல்லாம் நம்ம சாவித்திரி அம்மாவுடைய தேவியை வந்து பரப்பிட்டீங்க, எல்லா மக்களுக்கும் தெரியவும் வந்துருச்சு. இப்படி தெரிய வந்த நேரத்துல இந்த 2026 நாங்க எல்லாருமே பயன்படுத்திக்கணும். அதுலயும் விதியிலிருந்து விடுதலை, நீங்க எடுக்க கிளாஸ்னுடைய பேரு உங்களுடைய விதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை பண்ணக்கூடிய வரமா சாவித்திரி வந்து உட்கார்ந்து இருக்கிறா. அவளை பயன்படுத்திக்கோங்க. எதுக்கு காலத்தை இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இன்னும் கடந்துட்டு போயிட்டு இருக்கிறீங்கன்னு அருமையா சொல்லி புரிய வச்சிங்க. இந்த பிறக்க போற 2026 நான் உத்தரவாதம் தரேன், சாவித்திரி அம்மா இருக்கிறா, வாங்க வாங்கிட்டு போங்க. இதுக்கு மேல்பட்டு உங்க வாழ்க்கையில வேற எந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கும் போது இது நாங்க வாரம் வாரம் நாங்க உங்களை தொடர்பு கொண்டாவே போதும். இதை வச்சே நாங்க எங்க வாழ்க்கை கஷ்டத்தை நாங்க தீர்த்துக்கலாம், வாழ்க்கையில உயர்வான இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்றதையும் உணர முடியுதுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். சார் அடுத்ததா இந்த வாரம் பேராமூர் பத்தி சொல்லுங்க சார். ஒரு தாய் தன்னோட மகனையே கொன்று இந்த பூமியில் இருக்கிற மக்களுக்கு அவ தந்த பேராமூர் இருக்க, அதை பற்றி தான் பார்க்க போறோம். விஷ்ணு பகவான் எடுத்த அவதாரங்களிலே 7 அவதாரங்கள் தோன்றி தீமையெல்லாம் அழிச்சிட்டு மறைஞ்சிட்டாங்க. நரசிம்மர், வராகர், வாமனர் இவங்களும் அடக்கம். பட் ராமரும் கிருஷ்ணரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்ந்து மறைந்த அவதாரங்கள். வாழ்ந்தாங்க, நீண்ட நாள் இந்த பூமியில் இருந்து செய்ய வேண்டிய எல்லா நல்லதெல்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் ஒரு ஒளி உடல் பெற்று அவங்களுடைய இருப்பிடத்துக்கு போனாங்க. இன்னைக்கு இந்த பூலோகத்தில் இருந்துட்டு பல மகான்களையும் துறவிகளையும் ரிஷிகளையும் வழி நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கும் வராக அவதாரம் எடுத்து பூமி தாயை பாதாள உலகத்திலிருந்து மீண்டும் நீர்நிலைக்கு மேல கொண்டு வரணும் இல்லையா? அந்த கொண்டு வந்து அதை நிலைநிறுத்துவதற்கு பகவான் உட்படுறாரு, கிருஷ்ணர் பிளான் பண்றாரு, ட்ரை பண்றாரு. அப்ப அந்த வராக சுவாமி இருக்கார் இல்லையா, மகாவிஷ்ணுவோட அவதாரங்கள்ல அந்த வராக மூர்த்தி இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த பூமியை தொட்டார் இல்லை, இந்த பூமியை தூக்கிட்டு வரும்போது தொட்டார் இல்லை, அதுல இந்த பூமி தாய் கர்ப்பமாயிட்டான். இப்போ இந்த பூமாதேவியை அவர் கொண்டு வருகிற அந்த வழியில பல கீழ்நிலை உலகங்களை, அதாவது அதல, விதல, கதல, மகாதல, தலாதல அப்படிங்கிற பல லோகங்கள் எல்லாம் கடந்து வரும்பொழுது பல அசுர நாக விஷ லோகங்கள் வழியா அந்த வராக அவதாரம் பூமியை தூக்கிட்டு வருது. அப்ப என்ன ஆகும்? அந்த பூமாதேவியோட வயிற்றுல இருந்த கருவினுடைய வளர்ச்சியில பல அசுர விஷ அகம்பாவ கெட்ட குணம்லாம் கலந்த ஒரு குழந்தை அவளுக்கு பிறந்தது. யாருக்கு? பூமாதேவிக்கு. யாரால? வராகமூர்த்தி தொட்டதுனால. அவர் தான் தூக்கிட்டு வந்தார் பூமியை. அதனால பூமி தாயினுடைய பிள்ளை வராக சுவாமியினுடைய அருளால பிறந்தது என்றாலும் பிரம்மா அந்த குழந்தைக்கு யாராலும் மரணம் வராது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறார். அதோட என்ன சொல்றாருன்னா, ஒரு பெண்ணோட கையால தான் இந்த குழந்தைக்கு மரணம் வரும், அதுவும் அவங்க அம்மாவால தான் இவன் ஜாவான் அப்படின்னு ஒரு வரத்தை கொடுத்துட்டார். ஆனால் அந்த குழந்தை யாருன்னா நரகாசுரன். இந்த நரகாசுரன் பேர் வச்சு வளர்ந்து இந்த பூமியில் இருக்கிற மக்கள் எல்லாம் கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். அட்டூழியம்னா அப்படி ஒரு அட்டூழியம். இப்போ துவாரகையில் இருக்கிற கிருஷ்ணன்கிட்ட போய் எல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நரகாசுரனுடைய தொல்லை தாங்க முடியலன்னு. கிருஷ்ணர் சும்மா இருப்பாரா? அவர் கிளம்புனார், நரகாசுரனை அழிச்சிடலான்னு போருக்கு கிளம்புற மாதிரி கிளம்புனார். ஆனால் அவரால் வீழ்த்தவே முடியல. எவ்வளோ போரை வழி நடத்தினவர், அவராலே முடியல. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது. பூமாதேவி கிருஷ்ணர்கிட்ட ஒரு நமஸ்காரம் சொல்லிட்டு நீங்கள் அவனை கொல்லக்கூடாதுன்னு வேண்டிக்கிறாங்க. பூமாதேவி தாய்ப்பாசன்ல. அப்போது இப்போ இவனை கொல்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கிருஷ்ணர் என்ன பண்ணார், அப்படியே மயக்க அடிச்சு கீழே விழுந்து இறந்து போகிற மாதிரி நடிக்கிறார். இவங்க மயங்கி இப்படி கீழே விழுந்து இறந்து போன மாதிரி இருந்தால் அவங்க மனைவி சத்தியபாமாவுக்கு பொறுத்துக்க முடியுமா? சத்தியபாமாங்கிறது யார்? மன்னன் சத்தியஜித்தோட பொண்ணு. அவள் பயங்கரமான ஒரு போர் திறமை தெரிஞ்சவர், ரதமெல்லாம் ஓட்டக்கூடியவர். கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணதுனால ரொம்ப அமைதியாக அடக்கமாக குடும்பம் நடத்தின்னு இருக்கு. சத்தியபாமாவுக்கு கிருஷ்ணனே நம்முடைய கணவனே இறந்து கிடக்கிறான், அந்த அளவுக்கு நரகாசுரனுடைய அட்டூழியம் தாங்க முடியலன்னு அவள் அப்படியே கொதித்து எழுந்துடுறான். தேரை எடுத்துக்கிட்டு கிளம்புறான். கண்ணன் மயங்கி கிடக்கிற இடத்துக்கு வந்து எதிர நரகாசுரன் நிற்கிறான். கண்ணனுடைய மனைவி பாமாவை கூட கொல்ல முயற்சி பண்ணுறான். அட்டகாசம், அவ்வளவு அராஜகம் பண்ணுறான். தன்னுடைய கணவனையே கொண்டுட்டானே அப்படின்றதுனால நரகாசுரனுடைய தலையை ஒரே விட்டு தான் தலை துண்டா போச்சு, எடுத்து அப்படி தூக்கி விசிறி அடித்தா. பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம், ஏன்னா நரகாசுரனை கொண்டுட்டாங்களேன்னு. பூமி தாய் மட்டும் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டுருக்கான். ஏன்னா அவள் புள்ளல்ல, அந்த உடம்பை மடியில் வச்சு தாங்கின்னு அழுதுன்னு இருக்கா. கிருஷ்ணர் எழுந்து
இறந்து போயிட்டு தான் நடித்தவர் எழுந்து வர்றார். பூமாதேவியையும் சத்யபாமாவையும் மாறி மாறி பார்க்குறாரு ஆச்சரியமாக. பார்த்துட்டு, சத்யபாமா உன்னோட மகனை தான் நீ கொண்டிருக்க தெரியுமா உனக்குன்ற. இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா, நான் தான் தகப்பேன் நரகாசுரனுக்கு தெரியுமா உனக்கு அப்படிங்கிறார். இதெல்லாம் நடந்தது நான் வராக அவதாரம் இருக்கும்போது நடந்தது அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். உன் மகன் தாயால் மரணம் அடையணும்னு விதி, ஆனால் பிரம்மாவோட இந்த விதியை தவறாக பயன்படுத்திட்டீங்க. பூமாதேவி தான் கொண்டு இருக்கணும், ஆனால் நீ கொண்டுட்ட. ஆனால் பரவாயில்ல, எப்படியோ நல்லதாக நடந்திருக்குன்னு கிருஷ்ணன் சொல்கிறார். பூமி தாயே கலக்காத, ஆனந்தப்படு அப்படின்னு கண்ணன் சொல்கிறாரு. சத்யபாமா சொல்கிறா, மக்களே இந்த பூமியில் உள்ள எல்லா குழந்தைகளும் ஒரு மகிழ்ச்சியான நாளில் இதுவும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக சேர்த்துக்கோங்க. நரகாசுரன் இறந்த இந்த நாளை தீபமேற்றி கொண்டாடுங்க, இது ஒரு மோட்ச தீபமாக நினச்சி கொண்டாடுங்க அப்படின்னு நரகாசுரனுடைய அம்மா சொல்கிறாங்க. ஆசீர்வாதத்தோட எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் மகிழ்ச்சியையும் பலத்தையும் வாரி கொடுக்க போகிறேன்னு சொல்லி அதன்படியே செஞ்சு சத்யபாமாவும் கண்ணனும் இந்த பூமி தாய்க்குள் மறைந்தார்கள். சத்யபாமாவும் பூமாதேவியோட ஆசீர்வாதத்தோட கொண்டாடுற ஒரு மரண தினம்தான் நரகாசுரன் இறந்த நாள் தான் தீபாவளி. நரகாசுரனை கிருஷ்ணன் கொன்றதாக நம்ம வரலாற்றில் நம்ம படிச்சிருக்கோம், சொல்ல கேள்விப்படுறோம். ஆனால் கிருஷ்ணன் கொல்லலை, நரகாசுரனை கொன்னது அவங்க அம்மா சத்யபாமா. தன்னுடைய மகனால் இந்த உலகத்துக்கு கெடுதல்னா தன் தாயே கொன்று இந்த உலகத்துக்கு ஒரு விமோச்சனை ஏற்படுத்தி தராங்கல்ல. இந்த உலக மக்கள் மீது அந்த தாய் சத்யபாமாவுக்கு கிருஷ்ணனுடைய மனைவிக்கு இருந்த பேரன்பு ஒரு காரணம்னு இதில் புரியுதோ? இந்த மக்கள் மீது பேரன்பு இருந்தால் தன் பிள்ளையானாலும் அவனை கொல்வதுதான் சத்தியம் என்று கண்ணனுடைய மனைவி சத்யபாமா செய்துதான் சரின்னு நாம் இப்போ எல்லாரும் உணர்றோம் இல்லை? அதனால் பேரன்பு இருந்தால் நாம் இந்த உலகத்தில் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு எந்த இடத்திலும் இப்படித்தான் நடந்து கொள்வோம் என்று இந்த பேராமுரம் மூலமாக நமக்கு கண்ணன் சொல்லுகிற செய்தி. இந்த வார பேராமுரலையும் எந்த ஒரு தாயுமே தன்னுடைய பிள்ளையை கொல்றதுக்கு உண்மையிலே யாருக்குமே மனசு வராது. ஆனால் தன்னுடைய கணவனுக்கு ஒன்றுன்னும் போது அவளால் தாங்க முடியல. ரெண்டாவது, அந்த நரகாசுரனுடைய கொடுமையும் மக்களால் அவங்க ரொம்ப அவதிப்பட்டாங்க. மக்கள் ரொம்ப நரகாசுரனால் அவதிப்பட்டாங்க. அதனால் இது எல்லாமே பொறுக்க மாட்டாதான் அந்த தாய் வாள் எடுத்து ஒரே வீசி, ஆனால் அவருடைய இறந்த நாளை தான் நம்மெல்லாம் தீபம் ஏற்றி தீபாவளியாக நம்ம சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டுக்கின அந்த விஷயம் இது ஒரு வித்தியாசமான ஒரு பேராமல். மக்களுக்காக தன் பிள்ளையவே வெட்டி வீசிட்டாலே தாய். இது எவ்வளோ பெரிய மக்கள் மீது ஒரு பேரன்பு இருந்தால் இந்த வேலையை செய்ய முடியும். ஒரு நல்ல சப்ஜெக்ட் தான் இன்றைக்கி எங்களுக்கு சொல்லி புரிய வச்சிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நாள் ஆயிடுச்சிங்க சார் நீங்கள் சிந்தனை சொல்லி. அதனால் இந்த வாரம் சிந்தனை பற்றி சொல்லுங்கள் சார். நமக்கு ஞானம் மட்டும் கிடைச்சிச்சுன்னா போதும். ஜோசியம் பார்க்க மாட்டோம், ராசி பலன் பார்க்க மாட்டோம், இன்னும் சொல்லப்போனால் ஜோதிடமே பலிக்காது. ஏன் பலிக்காது? ஞானம் வந்துருச்சு இல்லை. ஞானம் வந்துட்டால் ஜோதிடம் பலிக்காது. இப்போ ஜோதிடம் பார்க்குறதுக்கு என்ன காரணம்? ஞானம் இல்லை, இவ்வளோதான். வாழ்க்கையில் நமக்கு தேவையானது கொஞ்சம் தான். ஆனால் நம்மளை சுற்றி கடலளவு மலையளவு இருக்குது. ஆனால் நம்ம கடுகளவு தான் பயன்படுத்துகிறோம், அதையும் சரியாக பயன்படுத்துறதில்ல. எனக்கு கிடைக்கல, பத்தலை, போதலைன்னு சொல்கிறோம், ஆனால் இருக்கிறது மலையளவு. அன்னை சொல்வது அதுதான், மலையளவு இருந்தாலும் உனக்கு கடுகளவிலே குறியாக இருக்கிறேன். நம்மை சுற்றி எப்பொழுதும் ஒரு உறுதியான மனிதர்களையே வச்சுக்கோங்க. நம்ம சுற்றி யார் இருக்கணும்? ரொம்ப ஸ்ட்ராங் மேனு தான் இருக்கணும். இந்த டல் அடித்த, முகத்தில் எண்ணெய் வழிகிற, நெகட்டிவாக பேசுகிற, சோம்பேறி பையன்லாம் சுற்றி வச்சுக்கூடாது. ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி நம்ம கூட இருந்தால் தான் நாம் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில். நம்ம சுற்றி யார் இருக்கணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். இந்த 2026 இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாம் வாங்குகிற சம்பளம் இருக்குல்ல, அது அதிகமாகிறதுனால நம்ம பணக்காரன் ஆகிட முடியாது. நாம் பண்ணுற செலவு இருக்குல்ல, அந்த செலவு பழக்கம் இருக்குல்ல, அதை நம்ம அழகாக கணக்கோடு செலவு செஞ்சோம்னா பணக்காரன் ஆகிடலாம். அதிக சம்பளம் பணக்காரனாக்காது. வீண் விரைய செலவுகள் பண்ணுறோம் இல்லையா, அதை தடுத்துட்டு செலவை வரைமுறையோடு பண்ணும்போது நீங்கள் பணக்காரன் ஆகலாம். நிறைய பேர் பணம் சம்பாரிச்சும் எனக்கு நிற்கலன்னு சொல்லுவாங்க, எவ்வளோ உழைச்சாலும் மேலே வர முடியலன்பாங்க. அது இல்லை விஷயம். கணக்கு, செலவில் கணக்கு இருக்கணுங்கிறாங்க. ஏழைகளுக்குரிய எல்லா பழக்கமும் வச்சுக்கிட்டு நான் பணக்காரன் ஆகணும்பாங்க. முடியாது. பணக்காரன் ஆகணும்னா பணக்கார குணங்கள் வேணும், பணக்கார பழக்க வழக்கங்கள் வேணும். பணக்காரனா வாழ்ந்து பார்க்கறதுக்கான அந்த கனவு இருக்கணும். ஏழைக்குரிய பழக்கங்கள்னு ஒன்று இருக்குது,
அந்த வாழ்க்கை முறையிலிருந்து நீங்கள் அந்த பணக்கார ஆசையை ஆசைப்படக்கூடாது. பணக்காரனாகணும்னா பணக்கார எண்ணங்களும் பணக்கார பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும். எல்லா நோயையும் நாமளே வரவழைச்சிட்டு எப்படியாவது காப்பாற்றுங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைன்னு உழைச்சி வச்சிருந்த காசெல்லாம் போய் கொடுக்குறோம் இல்லை, அதுதான் அறியாமை. அந்த அறியாமை உலகத்தில் எல்லாருக்கும் இருக்குது. நோயை வரவழைச்சிக்கிறது, அதுக்கப்புறம் காப்பாற்றுங்கன்னு கதறது. இந்த அறியாமையை போக்குறதுக்குத்தான் சாவித்திரிங்கிற ஞானம் நமக்கெல்லாம் பயன்படுது. சாவித்திரியை படிப்பதால் என்ன கிடைக்குதுன்னா நாம் விழிப்படைஞ்சிடுறோம். ஒருத்தவங்க விழிப்படைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வெற்றியை தவிர வேறொன்றும் இல்லை. இந்த வார சிந்தனையும் எங்களுக்கு பயனுள்ள சிந்தனையாக இன்னைக்கு எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததாக சாவித்திரியினுடைய வார்த்தைகளும் விளக்கமும் கொடுங்க சார். ஏர்னிங் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதுக்கு என்ன அர்த்தம்னா ஏக்க தாகம் கொண்ட இதயம், ஸ்லம்பரிங் யூனிவர்ஸ். அதுக்கான விளக்கம், இந்த உடம்புல சோம்பலாக தூங்கின்னு இருக்கும். எது? சக்தி இல்லாத செல்கள். நம்ம உடம்புல செல் இருக்க சக்தி கிடையாது, அப்படியே தூங்கின்னு இருக்கும். அதான் ஸ்லம்பரிங் யூனிவர்ஸ் அப்படின்னு பேர். க்ராப்பிங் கான்சியஸ்னஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை. க்ராப்பிங் கான்சியஸ்னஸ், சக்தியற்ற மனசாட்சி. மனசாட்சிக்கும் சக்தி இருந்தால் தானே, அது இல்லாத ஒரு மனசாட்சி. இன்சென்டியன்ட் லைஃப் அப்படின்னா மூடி திரையிடப்பட்ட வாழ்வு. ஓப்பனாக இல்லை, மூடி திரையிடப்பட்ட வாழ்வு. டுயல் டெனாசிட்டி, மந்தமான நிலையின் தன்மை, ஒரு மந்தமாக இருக்கிறத குறிக்குது. கத்தீட்ரல் அப்படின்னா புனிதமான இடம்னு பேர், புனித இடம். ப்ரொவிடென்ஸ், நம்மை காக்கக்கூடிய கடவுளுடைய இல்லம்னு பேர், அவர் செய்கிற உதவின்னு பேர். இந்த வார்த்தையை நம்ம சொல்லும்போது அந்த உதவி நமக்கு கிடைக்கிறத பார்க்கலாம். சாவித்திரியில் இருக்கிற அந்த வார்த்தையினோட மந்திர அர்த்தம் வைப்ரேஷன். டார்க் க்ளூ அப்படின்னா அபாயமான ஒரு அறிவிப்பு, எச்சரிக்கை மணி. நம்ம நிறைய விஷயங்களில் நமக்கு எச்சரிக்கையான விஷயங்கள், சில அபாயகரமான அறிவிப்புகளை நம்ம கான்ஷியஸ் இல்லாதனால கவனிக்க மாட்டோம். அதனால தான் சாவித்திரி படிப்பதால் கான்ஷியஸ் வந்துடும். அது வந்துட்டால் நம்ம விழிப்பாயிடுவோம். விழிப்பாக இருந்தால் உஷாராக இருக்கும்போது எந்த தவறையும் நம்ம தவிர்த்துட முடியும். ஃபம்பிளிங் அப்படின்னு ஒரு வார்த்தை, தொலைந்து விட்ட, தொலைத்து விட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அலையிறது, தொலைச்சிடுறது அப்புறம் அலையிறது கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபன்லிங் சைல்டு அப்படின்னா கைவிடப்பட்ட குழந்தை. ஃபன்லிங் ஆஃப் காட் அப்படின்னா கடவுளால் கைவிடப்பட்ட. இந்த வார்த்தைகளை நாம் இந்த வாரம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். மீண்டும் சில வரிகளை அடுத்த வாரம் பார்க்கலாம். டிசம்பர் 21 நமது மயிலாப்பூர் அன்னை மையத்தோட ஆண்டு விழா நடந்தது. இப்போ ஜனவரி 4 கோயம்புத்தூரில் நமது அன்னை மையத்தோட ஆண்டு விழா இருக்குது. நம்முடைய பெரும்பேர் கண்டிகையோட நம்ம சாவித்திரி கோயில் இருக்கிற அந்த ஊரோட தலைவர் சாவித்திரி சங்கர் அவர்களோட நானும் சேர்ந்து கோயம்புத்தூர் ஆண்டு விழாவுக்கு போகிறோம். காலையிலே போய் சாயந்தரமே வந்துடுறோம் ஃப்ளைட்டில். ஒவ்வொரு ஆண்டும் அப்படி தான் போயிட்டு வர்றது உண்டு. அந்த ஆண்டு விழாவில் நம்ம கோவையை சுற்றி இருக்கிற அன்னை பக்தர்களை அன்னைக்கு சந்தித்து சாவித்திரி கிருபையை நாம் பெறுவது எப்படி, நம்முடைய பிரார்த்தனைகளை அன்னையிடம் சொல்வது எப்படி, நமது வாழ்வை மங்களகரமாக மாற்றுவதற்கு என்னென்னலாம் வழிகள் இருக்கிறதோ அதையெல்லாம் சொற்பொழிவாக கொடுக்கறது உண்டு வருடந்தோறும். அந்த வகையில் கோவை மக்கள் ஜனவரி 4ஆம் தேதி அன்னை மையத்தில் சந்திப்பு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். எல்லோரும் வரணுங்கிறது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக என்னுடைய வேண்டுகோள். இந்த வாரமும் சாவித்தினுடைய வார்த்தையும் அதனுடைய விளக்கமும் தந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். அதே போல் இந்த ஒரு அரிய வாய்ப்பை கோயம்புத்தூர் மக்களும் பயன்படுத்திக்கணும் அப்படின்றதையும் நாங்களும் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்கள் சார். போன வாரம் சொன்னேனே, ஆசிரமத்தில் பிரேன்னு ஒருத்தர், அவர் தான். அவர் கெஸ்ட் ஹவுஸில் தங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவர் தங்கின ஜன்னல் வழியாக சூரிய வெளிச்சம் உள்ளே வரும். அதில் காலங்காத்தால் சூரிய லைட்டு அவர் ரூமுக்கு உள்ளே வந்துடும். பார்த்தாரு, இந்த லைட்டு உள்ளே வரதை தடுக்கணும், அதுக்கு கொஞ்சம் நல்ல சாயம் எடுத்து ஜன்னலில் பூசிட்டோம்னா சூரிய வெளிச்சம் உள்ளே வராது பாருங்கள் அப்படின்னு அவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஐடியா தோணுனா போதுமா, மதர்கிட்ட சொல்லணும்ல, பர்மிஷன் கொடுக்கணும்ல. மதருக்கு கடிதம் எழுதினார். அன்னைக்கு அப்போ கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தாங்க. அதனால் அவர் எழுதின அந்த கடிதாசியை நம்ம பகவான்கிட்ட கொடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னு அவர் ரூமுக்கு போயிடுச்சு. பகவான் பதில் எழுதுகிறார். யார்? பிரேனுக்கு. இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே யோகத்துக்கு தானே வர்றீங்க. இந்த யோகத்தில் வெற்றி பெறணும்னா இந்த சூரிய வெளிச்சம்ங்கிற அதை கூட உங்களால் தாங்கிக்க முடியலன்னா, ஒரு சின்ன கஷ்டத்தை கூட உங்களால் பொறுத்துக்க முடியலன்னா நீங்கள் என்ன யோகத்தை பண்ணுறீங்க?
நீங்கள் பண்ணுற யோகத்தால் யாருக்கு நன்மை? அந்த சூரிய வெளிச்சம் கூட தாங்கிக்க முடியாதா அப்படின்னு பகவான் தன்னுடைய குழந்தைக்கு என்ன அன்பாக எழுதணுமோ அப்படி கடிதம் எழுதுறாரு. இந்த சின்ன சின்ன கஷ்டங்களெல்லாம் நம்ம தாங்கிக்கணும், யோக வாழ்க்கையில் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாதுன்னு எழுதுறாரு. இந்த பிரேன் அதற்கு பிறகு தன் வாழ்நாளில் பகவான் அறிவுரையை எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுறாரு. எந்த கஷ்டம் வந்தாலும் சொல்கிறதில்ல, எந்த கஷ்டத்தையும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஒரு இடத்துல சொன்னதை லைஃப் லாங் அதை ஃபாலோ பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அவர் அன்னைக்கிட்ட கூட எதையுமே அது வேணும் இது வேணும் கேட்டதில்லை. பகவானோடு அன்னையோடு ஒரு தவ முயற்சியில் யோகத்தில் இருக்கும்போது எந்த விதமான சௌகரியத்தை விரும்பக்கூடாது, எந்த விதமான சிரமங்களை பெருசாக எடுத்துக்கக்கூடாது, இதையெல்லாம் தாங்கிக்கணுங்கிற ஒரு அறிவுரையை அவர் ஃபாலோ பண்ணார். அன்னையை வணங்கினால் மட்டும் போதாது, அவர் அறிவுரையை ஏற்று அதன்படி வாழணுங்கிறது தான் இந்த ஆசிரம தகவல் மூலயமா நமக்கான செய்தி. இந்த வாரம் ஆசிரம தகவலில் பிரேனுக்கு சொன்ன அதே பதில் தான் பகவானும் அன்னையும் எங்களுடைய வாழ்க்கைக்கு சொன்னதை நாங்கள் எடுத்துக்கிறோம் சார். இந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் நாங்கள் தாண்டிக்காமல் எப்படி இந்த வாழ்க்கையை கடக்க முடியும்? வாழ்க்கைன்னு இருந்தால் எல்லாமே இருக்கும், அது எல்லாமே அன்னையினுடைய துணை கொண்டு நாங்கள் அதை நகர்த்த தான் பார்க்கணுமே தவிர இது எங்களால் தாங்க முடியலன்னு கொதிக்கக்கூடாது அப்படின்றத பகவான் எழுதின கடிதம் மூலியமாக புரிஞ்சுக்கிறேன் சார். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த் ஹரே முராரே ஹே நாத் நாராயண வாசுதேவ. श्री कृष्ण गोविंद हरे मुरारे हे नाथ नारायण वासुदेव. अच्युतं केशवं राम नारायणं कृष्ण दामोदरं वासुदेवं हरि. 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 श्री कृष्ण गोविंद हरे मुरारे हे नाथ नारायण वासुदेव. श्री कृष्ण गोविंद हरे मुरारे हे नाथ नारायण वासुदेव. श्री कृष्ण गोविंद हरे मुरारे हे नाथ नारायण वासुदेव. अच्युतं केशवं राम नारायणं कृष्ण दामोदरं वासुदेवं हरि. अच्युतं केशवं राम नारायणं कृष्ण दामोदरं वासुदेवं हरि. अच्युतं केशवं राम नारायणं